ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா டிகோடிங் பண்ணுறேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. நான் ஃபுல் டைம் ஐடி ப்ரொஃபஷனல். ட்ரேடிங்கிறது என்னோட ஹாபி. நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் F&O மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஈக்விட்டி பக்கமே போக மாட்டேன். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்காது. F&O இன்ட்ராடே ட்ரேடிங் மட்டும்தான். ஸ்விங் ட்ரேடிங் கூட கிடையாது. அன்னன்னைக்கு வந்து முடிச்சிடணும், அன்னன்னைக்கு லாபம் வரணும், அவ்வளோதான். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது டேட்டா டீகோடிங் மட்டும்தான். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனு, எஸ்எம்எஸ், இண்டிகேட்டர்ஸ், ஆசிலேட்டர்ஸ், பாலிங்கர் பேண்டு, கப் அண்ட் சாசர், இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டேன். ஈவன் எனக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரெண்ட் லைன் கூட வரைய தெரியாது. அதை கற்றுக்கவும் விரும்பலை. ஏன்னா எல்லாமே வந்து உருட்டுங்க. ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் வச்சு உங்களால் சம்பாதிக்கவும் முடியாது. ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. போடுறவங்களாம் வந்து ரிப்போர்ட்ஸ் கட்ட சொல்லுங்க. அவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சேன் அப்படின்னு கட்ட சொல்லுங்க. அதுதான் ப்ரூஃப். வெறுமனே வந்து நடந்து முடிஞ்ச சார்ட்டை வச்சுக்கிட்டு பேசுறது யூஸ்லெஸ். நான் என் வீடியோஸில் நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேட்ஸை மட்டும்தான் காட்டுவேன், வேறு எதுவும் காட்ட மாட்டேன். என்னோட ஹிஸ்ட்ரியை காமிப்பேன் பாருங்கள். இது என்னோட அக்கௌண்ட், ஃபோன் அக்கௌண்ட். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் எந்த ஏஐ இமேஜோ வீடியோவோ எதுவுமே கிடையாது. பாருங்க, டேப் கிளிக் பண்ணுறேன். ட்ரேடர்ஸ் டைரி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். எதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெய்லி நான் ப்ராஃபிட்டு அப்படின்றது எவனுக்குமே முடியாது. ஒருத்தன் டெய்லி நான் ப்ராஃபிட் எடுக்கிறான்னா அவன் வந்து மனுஷனே கிடையாது. அவன் சும்மா ஏமாத்துறான்னு அர்த்தம். ஃப்ராடு, 100% ஃப்ராடுன்னு அர்த்தம். கன்ஃபார்மாக ஒரு மாதத்தில் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10 to 15%. ஒரு நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1%. ஸோ எனக்கு இப்போ லாஸ்ட் 3 months எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக ஒரு 1.25 லட்சம் ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ என்னோட லாஸ்ட் 4 months பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 31 இருந்து இன்னி வரைக்கும் இந்த 4 மாதத்தில் எனக்கு வந்த டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட் 1.25 லட்சம். பட் கைக்கு வந்தது 75,000 தான். இதுதான் ரியல். நீங்கள் 1000 ட்ரேட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் ப்ரோக்கரேஜ் போயிடும். இந்த ப்ரோக்கரேஜை மட்டுமே கான்சென்ட் பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்க. 20 ரூபாய்க்கு வருது, 10 ரூபாய்க்கு வருது, ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ, அது இதுன்ட்டு. பட் அதெல்லாம் வந்து நான்சென்ஸ். உங்களுக்கு சாஃப்ட்வேரோட லேட்டன்சி இஷ்யூ இல்லாமல் இருக்கணும், சாஃப்ட்வேர் ஸ்பீடாக இருக்கணும், எக்ஸிக்யூஷன் இருக்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சார்ஜஸ் இவ்வளோ வந்தே தீரும். இந்த ப்ரோக்கரேஜில் வேணால் வந்து கம்மியாகலாமே தவிர உங்களுக்கு சார்ஜஸ் அது இன்னைக்கு அதிகப்படுத்திடுறாங்க. ஏப்ரல் 1 தான் அதிகப்படுத்த போகிறாங்க. ஸோ இன்னும் இது இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை மட்டும் பாருங்கள். சாஃப்ட்வேரில் இஷ்யூஸ் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பாருங்கள். நான் யூஸ் பண்ணுறது இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை மார்க்கெட்டிங் பண்ணலை. நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் ட்ரேட்ஸ்மார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஃபயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஃபயர்ஸும் சூப்பராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஃபாஸ்ட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் மண்டே மார்னிங் 9:15 எக்ஸிக்யூட் பண்ணுற ஆர்டர் ஃபுல்லாக 100% கேரண்டீடோட எக்ஸிக்யூஷன் ஆகணும். அதுதான் வந்து சாஃப்ட்வேரோட பர்ஃபார்மன்ஸ். அலைஸ் ப்ரோவில் வாரம் மண்டே அன்னைக்கு மார்னிங் தொங்கிடும் சாஃப்ட்வேர். அது ஒரு சாஃப்ட்வேர். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அலைஸ் ப்ரோன்னு கூவிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறானுங்க, காசு கொடுப்பானுங்க. யூடியூப்காரன் என்ன பண்ணுவான், யூடியூப்காரனுக்கு ட்ரேட் பண்ண தெரியாது, வெறும் வீடியோ மட்டும் தான் போட தெரியும், பணம் போட தெரியும். அவன் அலைஸ் ப்ளூக்காரன் காசு கொடுக்கான்னு சொல்லிட்டு போடுறான். நான் அலைஸ் ப்ளூக்கு யூஸ் பண்ணேன், ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணேன், தொங்குச்சு, தூக்கி போட்டேன். இது நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாமே ஒரே சார்ஜஸ் தான். நமக்கு தேவை எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட் இருக்கணும். அந்த ஃபாஸ்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்டர் அனுப்புறீங்க, ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி அனுப்புறீங்க, அந்த ஆர்டர் உடனே அடுத்த செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகாமல் லேக் ஆச்சுன்னா அங்கே ஏதாவது யூஸ் இருக்கா? யூஸே கிடையாது. மற்றபடி அங்கே 1000 படம் காமிச்சாலும் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு 24/7 சப்போர்ட் கூட வேணாம். எனக்கு கன்னில் சப்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. வெறுமனே 9:15 to 3:30 எனக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கணும். கமோட் யூஸ் பண்ணுறோமா, நைட்டு எக்ஸிக்யூஷன் ஸ்பீடாக இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு எனக்கு சூப்பராக இருக்குது. எங்கே எந்த சாஃப்ட்வேர் போனாலும் இதே தான் இருக்க போகுது. மறுபடியும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சார்ஜஸை எங்கேயும் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ உங்கள் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சார்ஜஸை டிக்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது கம்மி பண்ண முடியாது, பட் உங்கள் மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்கிறது. அப்புறம் நான் யூஸ் பண்ணுற முக்கியமான சாஃப்ட்வேர்ஸு இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் நான் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்.
மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரேடிங் எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. எடுத்தா அது ஃபெயிலியர் தான் ஆகும். இது ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான். இன்ட்ராடேக்கு இதை வச்சு எடுக்கவே முடியாது. மேபி பொசிஷனல் ட்ரேடிங்கு, ஸ்விங் ட்ரேடிங் வேணால் இதை வச்சு எடுக்கலாம். பட் இன்ட்ராடேக்கு இது செட்டே ஆகாது. நான் வந்து இந்த மார்னிங் ஓப்பன் டைப் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வேல்யூ ஏரியா தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வேல்யூ ஏரியா. அப்புறம் இந்த ஓப்பனில் இருக்கிறது தான் ஓப்பன் டைப்ஸ். இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இது என்னது, எப்படி யூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணும் போது எப்படி எந்த ஓப்பனில் ஓப்பன் ஆகுது, அது ஓப்பன் ட்ரைவா, ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவா, வேல்யூ ஏரியாக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா, எதை நோக்கி போக போகுது, இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் மார்க்கெட் ப்ரொஃபைல். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணாமல் உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரெண்டும் நீங்கள் தெரிஞ்சுக்காம நீங்கள் பை பக்கம் போகிறதா செல் பக்கம் போகிறதான்னு வெறுமனே வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் வச்சு இந்த கேண்டில் தாண்டுது அந்த கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது பைத்தியக்காக இருக்கும். அதுக்கடுத்தது நான் யூஸ் பண்ணுறது டேட்டா நான் யூஸ் பண்ணுறது ஆர்டர் ஃப்ளோ, இதுதான் நிஃப்டி சென்செக்ஸ். இதை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுறேன். இது எதுக்குன்னா நம்ம வெறுமனே பார்க்குறது கேண்டில்ஸ். அந்த கேண்டில்ஸில் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு பொம்மை மாதிரி, உயிரே இருக்காது அதுக்கு. அந்த கேண்டிலுக்குள்ள என்ன நடக்குது, இந்த கேண்டில் இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த விக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, பாடி சின்னதாக இருக்குது, பாடி விக்கை மட்டும் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. பாடி விக்கை மட்டும் வச்சு ஒருத்தன் வந்து ட்ரேட் பண்ணுறான்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு வாட்டி 2 வாட்டி நடக்குமே தவிர கன்சிஸ்டண்டாக நடக்காது. கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எதை நோக்கி போக போகுது, உங்களோட வின்னிங் ரேஷியோ என்ன, எதை பற்றி போனால் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் பிக்கர் ஆகும், இல்லை எந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு உங்கள் ட்ரேடிங்கோட ப்ராஃபிட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் எக்ஸிக்யூட் ஆகும். எதுவுமே பண்ணாமல் வந்து வெறுமனே நான் கேண்டில் மட்டும் வச்சு இந்த விக்கை தாண்டினா நான் வாங்க போகிறேன், இந்த விக்கை தொட்டுச்சுன்னா வந்து நான் ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன சொல்கிறது, குழந்தைத்தனம், சைல்டிஷ் மேட்டர், அவ்வளோதான். அதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த கேண்டிலுக்குள்ள நடந்திருக்கு. இந்த 252 இங்கே செல்லர்ஸ் வந்திருக்கான். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த டார்க் கலரில் இருக்கிற மாதிரியே வந்து 2 வரணும். அப்படி 2 வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு மீனிங்ஃபுல்லாக ட்ரேடர்ஸ் உள்ள வந்திருக்காங்க, செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இது கொஞ்சம் டீப்பாக படிக்கணும், நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் இந்த டேட்டாவை பார்த்துட்டு தான் நான் என்ட்ரி எடுப்பேன். இந்த டேட்டா பார்க்காம என்ட்ரி எடுக்கவே மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டு. இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலும் ஆர்டர் ஃப்ளோவும் எப்படி வருதுன்னா நான் ஆக்சல் பிக்ஸ் அப்படின்ற டேட்டா வெண்டார் கிட்ட வாங்கியிருக்கேன். இதுவும் மறுபடியும் இது மார்க்கெட்டிங் வீடியோ கூடாது. டேட்டா வாங்கி ஆகணும். டேட்டா வாங்காமல் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியாது. வெறுமனே ட்ரேடிங் வியூ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேடிங் எடுக்க முடியாது. ட்ரேடிங் எடுத்தால் அது ஃபுல்ஃபில் கிடையாது, கன்சிஸ்டன்ட்டி அவுட்புட் வராது. அதை மட்டுமே ஒருத்தன் எடுத்து பண்ணானா அவனோட 6 months ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை கட்ட சொல்லுங்க, ஒரு வீடியோ போட சொல்லுங்க. அப்போ நான் ஒத்துக்கிறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மட்டும்தான் நான் எடுப்பேன், எனக்கு கன்ஃபார்மாக நடக்குது, டேட்டா பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு இவனா ஒருத்தன் இருந்தானா அவன் சொல்கிறது உருக்கு. அவனை நம்பாதீங்க, அவங்ககிட்ட போய் கிளாஸ் எடுக்காதீங்க, ஜாயின் பண்ணாதீங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது 1 month தான். 1 month நான் யூஸ் பண்ணுற பிளான் எலைட் பிளான். எலைட் பிளானில் வந்து 60 சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 10 சிம்பிள் வெறும் நிஃப்டி மட்டும் பண்ணுறீங்க, பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்க, சென்செக்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா இந்த பிளான் எடுத்துக்கலாம். ஸ்மார்ட் பிளானு 1500 வரும். ஜிஎஸ்டி 1500 வரும், 10 சிம்பிள் வரும். நான் எடுத்துக்கிறது 60 சிம்பிள்ஸ் வச்ச பிளானு. நான் வந்து 1900 சம்திங் பே பண்ணேன். எனக்கு நான் முன்ன 2 டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஆக்சல் சிக்ஸ் மாறிட்டேன். ஏன் மாறினா இவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோவை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து இவங்ககிட்ட மாறிட்டேன். பட் 2 டேட்டாவும் இதுவும் ரெண்டுமே சேம் தான். எனக்கு அதை குறையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. 2 டேட்டாவில் அதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்டாக இருக்கும். இவங்களதும் ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்டாக இருக்குது. பட் இவங்ககிட்ட வந்து எனக்கு டேட்டா கிடைக்குது ஃப்ரீயாக. நான் அதுக்கும் சேர்த்து பே பண்ணிட்டேன் 2 டேட்டாவில். அது ஒரு 3000 பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அது மிச்சமாகும். ஸோ இவங்க வந்து இந்த எம்சி பேக்கர், இங்கே பார்த்தீங்கன்னா எம்சி பேக்கர் ஃபுட் பிரிண்ட், இதை வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க டேட்டா கூட. அது எனக்கு வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ நான் ஆக்சஸ் யூஸ் பண்ணுறேன். இவங்களே வந்து
மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அதனால் வந்து நான் வந்து தனியாக 50 சார்ட்ஸ், இந்த 50 சார்ட்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். இங்கே உதயன்னு ஒருத்தர் வந்து இதை பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும். நம்ம ஆமி புரோக்கரில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை கொண்டு வந்திருக்காரு. மற்றவங்கலாம் வந்து நிஞ்சால தான் கொண்டு வந்துருவாங்க. பட் இவர் வந்து 50 சார்ட்ஸில் ரொம்ப சீப்பு தான், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் முடியாது. காஸ்ட்லி எவ்வளோ, நான் வந்து இதை 3 மாதம் குவார்டர்லி பிளானில் கொடுங்க. பிளான் காட்டுறேன் பார்த்தீங்களா, நான் போடுறது 179 3 மாதத்துக்கு. ஒரு மாதம் நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்குறீங்களா இருந்தால் 700 ரூபாய். இதை பண்ணி பார்க்கலாம். இயர்லியும் ரொம்ப சீப்பு தான், 6000 ருபீஸ் தான். பட் எனக்கு வந்து 1800 வந்து சீப்பாக இருக்குது. பர் மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3 மாதத்துக்கு 1800 ரூபாய் வருது. அது ஓகே தானே. மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து க்ளீனாக நீட்டாக இருக்கும். இந்த வேர்ட்ஸு, விபிஓசி, வேல்யூ ஏரியா எல்லாமே வந்து நீட்டாக, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், கொச்சா மச்சான இல்லாமல் க்ளீனாக இருக்கும். ஆங்கர் ஆகாது. அது வந்து எனக்கு வந்து 50 சார்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ப்ளசண்டாக இருந்தது. அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு 50 சார்ட்ஸு ஆமி ப்ரோக்கரு. அதுக்கப்புறம் டேட்டாவுக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ, எம்சி பேக் கொடுக்கறது வந்து ஆக்சல் ஃபிக்ஸு, அவங்க டேட்டா வாங்குறேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னொரு டேட்டா இருக்குது, அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது வந்து ஒஏ ப்ளஸ். இவர்கிட்ட வந்து நான் 7 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சிவகுமார் ஜெயச்சந்திரன் என்னோட மென்டார். நான் இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். சூப்பராக சொல்லி தருவார். இதுவும் மார்க்கெட்டிங் கிடையாது, உண்மையான விஷயம். இவர் கிளாஸை வந்து உங்ககிட்ட டைம் இருந்தால், காசு இருந்தால் ஜாயின் பண்ணுங்க, படிங்க. உண்மையாக இவர் ட்ரேட் எடுத்து லைவ் ட்ரேடிங்னு சொல்லி தருவார். வியாசர் படிக்காரர் தான், தமிழ்காரர் தான், தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த விதமான உருட்டும் கிடைக்காது அதில். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்போயுமே இது ஆனுவல் பிளான் தான் போவேன். ஒரு மாதம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து 1200 ரூபா, 1200 இப்படி பண்ணலாம். பட் நான் வந்து ஆனுவல் பிளான் வந்து இவங்க அப்பப்போ ஆஃபர் கொடுப்பாங்க. தீபாவளி, பொங்கல், இங்கெல்லாம் ஆஃபர்ஸ் வரும். அப்போ வந்து எனக்கு வந்து 10,000 ருபீஸ், 8,000 ருபீஸ் அப்படிலாம் வரும். அப்போ வந்து நான் வந்து பிடிச்சி போட்டுருவேன். இதில் வந்து எனக்கு வந்து காம்போ பேக் கிடைக்கும், 1 கிளிக் சேர்ந்து அதை எடுத்துப்பேன். 1 கிளிக்கும் சூப்பரான சாஃப்ட்வேர். ஈஸியாக வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு, பை எக்ஸிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து 1 கிளிக் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ட்ரிகலிங் பண்ணிட்டு போகலாம். ஆனால் 1 கிளிக்கு ஓஏ பல்ஸ் ரெண்டுமே வந்து சூப்பர். நான் ஓஏ பல்ஸ் யூஸ் பண்ணுறது ஃபியூச்சர்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து லாங் அன்வைண்டிங் எங்கே இருக்குது, லாங் அன்வைண்டிங், ஷார்ட் பில்டப்பு, இதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸில் ட்ரெண்டிங் ஓஏ டேட்டா, இதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓஏ, இதை நான் வந்து 4 கோர்ஸ் வச்சுப்பேன். என்னோட இதில் 4 கோர்ஸ்க்கு மேலே இருந்தால் அது எனக்கு சிக்னல். ஸோ ஓஏ பல்ஸ், ஸோ ஆமி புரோக்கர், மார்க்கெட் ப்ரொஃபைல், அதுக்கடுத்தது நிஞ்சா ட்ரேடர், ஆசல் டேட்டா, அப்புறம் ஓஏ பல்ஸ். இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் எடுப்பேன். ட்ரேடிங் 100% சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்மாக ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் அந்த ஃபெயிலியர் உங்களுக்கு ஆயிடுச்சா, அதை லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரேடு ஆப்போசிட் சைடில் எடுக்கணும். இல்லை ஆப்போசிட் போகாமல் நம்மளுக்கு இதே சைடில் வந்து வரும் டேட்டா சொல்லுச்சுன்னா அதே சைடில் வெயிட் பண்ணி திருப்பி ரீஎன்ட்ரி எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் பேசிக் டேட்டா 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 பார்க்காம, டேட்டா டெக்கோடிங் பண்ணாமல் தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க. டேட்டா கற்றுக்கோங்க. யார் எவ்வளோ ரூபாய் கொடுத்து நீங்கள் படித்தாலும் சரி, யார்கிட்ட படித்தாலும் சரி, டேட்டா கற்றுக்கிட்டு படிங்க, பண்ணாமல் பண்ணாதீங்க. என்னோட அடுத்த வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். எப்போவுமே என் வீடியோஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சும்மா படம் காட்ட மாட்டேன். இதில் வந்து எடிட்டிங் கிட்ட ரொம்பலாம் இருக்காது. நான் எடிட்டிங் பண்ண எனக்கு டைம் கிடையாது. நான் ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே ஷோ பண்ணிட்டுருவேன். எப்படிலாம் வந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதுவும் தெரியல. ஓகே, நம்ம எல்லாருமே ஜெயிக்கலாம், எல்லாருமே சம்பாதிக்கலாம். ட்ரேடிங் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட், வி ஆல் வின். பாய். வாழ்க
பண்ண முடியும்.